பயான் பண்றது இல்லையா? அதான பொதுவா நம்மளுடைய பழக்கங்கள். மக்களுக்கு வந்து செய்தி சொல்லணும்னா பயான் மூலமா, பிரசங்கம் மூலமா சொல்றது, அந்த மாதிரி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. உங்க நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்த்தவரையும் கேள்விப்பட்டவரையும் பார்த்தா நீங்க வந்து மக்களுக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஃபார்ம் வேற கேட்குறீங்க. சில விஷயங்களை கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்றீங்க. என்ன சம்பந்தப்பட்ட அறிஞர்கள்ட்ட கேட்டுக்குங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த எப்படி இது என்ன இந்த இந்த மெத்தடையே மாற்ற விரும்புறீங்களா? அது எந்த மாதிரி அதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை சரியான கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிறேன்னு. சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ்ல வரும்போது அந்த ஒரு ஆயத்தை எடுத்து ஒரு ஹதீஸ் எடுத்து நம்ம பேர் என்ன சட்டம் பார்ப்பாங்க. அது தொடர்பா பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமா, அவங்க நினைக்கிறத விட அதுக்கு நேர் மாற்றமா கூட வந்துடும். ஏன்னா அவ்வளவு ஒரு தேவை இருக்கு. எது இந்த பிக்குகள் அழுக்காம பொறுத்த வரைக்கும் நம்ம பேச பிக்குகள் அகலாக்கு தானே. பண்பாடு வாழ்வியலை பத்தி பேசுறது நம்ம வந்து அதுக்குன்ட்டு போய் ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கல ஒன்று. அது சில தெரியும், நான் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அதுல கான்ட்ரோவர்சி வரும். 2 கருத்து இருக்கு 3 கருத்து இருக்கு. அந்த நான் போறதில்லை, அதுக்குள்ள போறதில்லை. ஒன்று தெரியாதது என்று சொல்வது ஒருவனுடைய 50% அறிவுக்கு பாதி அறிவுன்னு சொல்றாங்க. இந்த தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறதோ அல்லது அப்படி சொல்ற மாட்டிக்கிறதும் செய்வாங்க. அதனால பாதகமும் விளையும். கண்டிப்பா. அதாவது ஒரு தடவை ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு பையன் வேகமா ஓடுறாரு. இப்ப கையை தட்டி தம்பி ஓடாத விழுந்துருவேன்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த பையன் சொன்னாராம், நான் விழுந்தா பரவாயில்ல, நீங்க தான் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னாராம். அதோட சூட்சமா என்னன்னா, நீங்க போய் ஜும்மால கொத்துபா கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட பேசுறீங்க, நீங்க சொல்றத முழுசா நம்புறாங்க, பின்பற்றாங்க. அப்ப நீங்க தடுமாறிடக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளுங்கிறாங்கல்ல, அந்த நாக்கு பிறண்டு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே இந்த பையன் அறிவுரை சொன்னதாக சொல்றாங்க. நீங்க தெரியும், அந்த இஸ்லாமிய சட்ட வளர்ச்சியில இமாம் சாபிர் அலையோட பங்கு ரொம்ப மகத்தானது. ஆமா, ஒவ்வொரு இமாமும் பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய தனித்துவம் இருக்குது. அப்ப இப்ப இவங்க என்கிட்ட கேள்வி கேட்டது, இந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது ரெண்டு விஷயம். ஒண்ணு பப்ளிக் மீட்டிங், பெரிய கிரௌட பார்த்து பேசுறது ஒண்ணு, ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி செய்யறது ஒன்று. என் வாழ்நாள்ல எனக்கு தெரிஞ்சு கேள்வி பதில் இல்லைன்னு ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சா போக மாட்டேன். நான் வைக்கவும் மாட்டேன். நான் கூப்பிடுற அறிஞர்களுக்கு சம்மதப்படாட்டா நான் அவங்க கூப்பிடவும் மாட்டேன். கேள்வி பதில் வைக்கணும். ஏன் கேள்வி பதில் வைக்கிறோம்? அது நீங்க முக்கியமான ரொம்ப தெரிஞ்சுக்க போறீங்க. லேர்னிங் இஸ் ஷேரிங் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. கற்றல் என்பது பகிர்ந்து கொள்வது. இப்ப இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் மேரேஜ் கேர்ள்ஸ் கோர்ஸ் நடத்துறேன். எனக்கு தெரியாத பயன் மட்டும் ஒண்ணு இருக்கும். சமீபத்துல வந்து நாங்க நடத்தும் போது ஷேக் அகார் என்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. தெரியுமா அது அப்படின்னாங்க. என்ன? பொண்ணோ மாப்பிள்ளையோ ரொம்ப பேசுவாங்க. அவங்க தொழில் வந்து பிடிக்காது பேசுறது. இவங்களும் ஜோடி. நான் 30 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன் இந்த கோர்ஸ். எவ்வளவோ கேள்வி சொல்லி இருக்கிறேன். எனக்கு அப்ப வந்து லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறத பாத்தீங்கன்னா மினலுமே இல்லா கலிலான்னு நல்லா சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் ஒரு சிறிதானது. இதுக்கு அலிரலே விளக்கம் சொன்னா சொல்றாங்க, ஒரு சிட்டுக்குருவி போய் கடல்ல ஒரு சொட்டு தண்ணியை குடிக்கிற மாதிரி. அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர்னு சொல்றது நம்ம மண்டையில குட்டுறதுதான். அல்லாதான் பெரியவன், நான் பெரியவன் இல்லை. ரொம்ப தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு PhD டபுள் PhD அப்படிலாம் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஷேரிங் செஷன்ல என்னன்னா, இப்ப நான் தவறாக ஒண்ணு சொல்லிட்டா என்ன திருத்துறது. நான் முதல் பாயிண்ட் நான் சொல்றேன். நான் அதை வைக்கிறது காரணமே ஒன்னே ஒண்ணுதான். நான் கேட்கறதும் ஒன்னே ஒண்ணுதான். அவர் ஸ்டேஜில் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா போய் பின்பற்றிடுவாங்க. அன்னைக்கு அதை எப்படி சரி பண்றது? நம்ம ஃப்ளோர்ல இருந்து சொல்லணும். நீங்க இப்படி சொன்னீங்களே, சொல்லியிருக்கேன், நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்டு அவங்க கரெக்ட் பண்ண, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனஸ்டா என்ன செய்யணும், நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்லி. அப்ப நாலேஜ்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம என்ன சின்ன பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாது நினைக்க கூடாது. நம்ம நபிசல்லாத்து வாழ்க்கையில கூட அந்த உம்ரா செய்ய போகும்போது எல்லாரும் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க கோஆபரேட் பண்ணாம. அப்பதான் அவங்க மனைவி, அவங்க உம்மு சல்மா சொன்னதா சொல்லுவாங்க. யார சொல்ல, நீங்க முதல்ல செஞ்சு வலிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க யோசனை சொல்லியிருக்காங்க, யாருக்கு? கணவருக்கு. அதனால பெண்களையும் நீங்க பெண் புத்தி, பின் புத்தி, இதெல்லாம் முட்டாள்தனமான பழமொழிகள்.
சொல்லவே கூடாது. சரி. அவங்க சொல்ல போனா பெண்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், இப்ப அதிகமா மார்க் எடுத்து பாஸ் பண்றது அவங்க தான். ஆமா. நான் தெரியாது சொல்லுக்கு நான் வெக்கப்படக்கூடாது. முதலாவதாக கண்டிப்பா. நான் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது. அப்புறம் நான் பேசி சிக்கிக்கிறவன். நல்லா பேசினாருன்னு கையை தட்டுறதை விட எங்களுடைய பிரச்சனை இந்த ஊர்ல இந்த நாட்டுல நாங்க வாழக்கூடிய பகுதியில ஒரு முஸ்லீமா வாழும் போது எங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்றது ஒரு விஷயத்தை அப்படிங்கறத சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு பிரயோஜனம். அடுத்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்குறது, ஃபீட்பேக் ப்ரோக்ராம் பண்ணும்போது நடத்திட்டு முடிஞ்ச உடனே எவாலுவேஷன், அதுதான் அவங்க சொல்ற ஃபீட்பேக். இந்த எவாலுவேஷன்ல 3 செக்ஷன் இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் அடைந்த பயன்கள் என்ன? தமிழ்ல சொல்றதுதான் மதிப்பீடு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? சரி, ஒன்று. இன்னொன்று, ஃபியூச்சர்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நம்மகிட்ட? நீங்க ஒரு சில எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, கிடைச்சிருக்காது. இந்த இது இருந்தா குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா கேட்பேன். மூன்றாவது, குறை நிறைகளை ஆய்வு செய்து எங்களுக்கு எழுதணும். இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, இங்க நடத்துறது சரியில்லை, இப்படி இருக்கு, கொஞ்சம் வேகமா பேசிட்டியே, சில இடத்துல மௌனமா இருந்துட்டியே. நான் இந்த மதிப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. என் வாழ்க்கையில மாவட்டங்கள்ல இருந்து இலங்கையில் ஒரு ஊர்ல மலை மேல ஷேக் அகருடைய ஊரு, அங்க ஆயிஷா சித்திகா மரசா ஒண்ணு இருக்குது. ஒரு சின்ன 10 நிமிஷம் அறிமுகம் கொடுத்துட்டு 3 மணி நேரம் கொஸ்டின் ஆன்சர். அந்த பிள்ளைகளை பார்த்து நான் அசந்துட்டேன். அவ்வளவு இன்டெலிஜென்ட். அவங்க கேள்வி கேட்கறதுல இருந்து எனக்கு இந்த பதில் சொல்லி இருக்க முடியாது. எனக்குள்ள இப்படி இவ்வளவு வந்துச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப மாவனல்ல மனசால ஃபீட்பேக் கொடுத்தவங்க அந்த பிள்ளைகள் எழுதி இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே எனக்கு அவ்வளவு மனசு சந்தோஷம். இன்னொரு பக்கம் வேதனை. சொல்றாங்க, நீங்க மாதம் எங்களுக்கு வரணும், நீங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன், நீங்க அதாவது பிராக்டிக்கலை பத்தி எங்களுக்கு ஐடியாவே இல்லை, நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க, நாங்க இந்த வருஷத்தோட போயிடுவோம், 3 மாசத்துல ஒரு தடையாவது வாங்கன்னு எழுதினாங்க. அது ரொம்ப. ஆனா நிறைய மேரசேக்களை போனா ஒரு பிள்ளையோட கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க இந்த கேள்வி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் நம்ம தான் பண்ணணும். நீங்க ஒன் வே டிராபிக்காவே போட்டுட்டீங்கன்னா, இது மூலமா நான் சொல்றேன், அதாவது புத்தி கூர்மை அறிவு கூர்மை வரணும்னு சொன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாகணும்னு சொன்னா கேள்வி கேட்கணும். நீங்க அந்த மாதிரி அறிஞர்களை தேர்வு செஞ்சு நடைமுறை வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய, உங்களை விளக்க சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு அது ஒரு ரிசோர்ஸ் பர்சன் நடத்துங்க. வெறுமனே நீங்க மார்க்கத்தை, ஃபிக்ஹ் சட்டத்தை, புத்தகங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. உங்களுக்கு பின்னால் நடைமுறை வாழ்க்கையில சந்திச்சு சொல்யூஷன் பார்த்தவங்க வேற நபர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், இஸ்லாம் ஒரு கைடன்ஸ், ஜெனரல் கைடன்ஸ்.